வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் வந்து தமிழ் லாங்குவேஜில் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பற்றின லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் உங்களுடைய சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் கண்டென்ட்டுக்கு போகலாம். ஸோ அப்கமிங் டிவிடெண்ட்ஸ் இன் ஜூலை 1 to 15, 2025. ஸோ நெக்ஸ்ட் 1 வீக்குக்கான அப்கமிங் டிவிடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸில் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ டிஸ்க்ளைமர். ஸோ இந்த சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்க வேணாம். நீங்கள் எந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் ஆர் உங்களோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்குமாறு கேட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நண்பா, ஸோ இது வந்து ஸ்டாக் நேம் அனௌன்ஸ்ட் ஆன் டைப்பு, டிவிடெண்ட் பெர் ஷேர் அண்டு எக்ஸ் டிவிடெண்ட் டேட். ஸோ ஸ்டாக் நேம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அனௌன்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அதுதான் வந்து இங்கே அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு. ஸோ டைப்புன்றது வந்து இது வந்து இன்ட்ரிமெண்ட் டிவிடெண்ட் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஃபைனல், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. 3 டைப் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைசர் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஃபைனல் டிவிடெண்ட்டும் தராங்க அண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் தராங்க. ஸோ இது வந்து டிவிடெண்ட் பர்சன்டேஜ்ன்றது அந்த ஸ்டாக்கோடைய ஃபேஸ் வேல்யூ வச்சு இது பண்ணுறது. இது வந்து டிவிடெண்ட் பர் ஷேர். ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்சனுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 1300% வந்து ஃபேஸ் வேல்யூவில் இருந்து கம்பேரிசன் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டாக் ப்ரைஸ்ல இருந்து கம்பேரிசன் பண்ணுற பர்சன்டேஜ் கிடையாது. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கான வந்து ஸ்டாக்ஸில் ஃபைசர் அண்ட் எம்ஃபாசிஸ். ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே வந்து நம்ம இன்னைக்கு பை பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நாளைக்கு டிவிடெண்டுக்கு வந்து நம்ம வந்து எலிஜிபிள். ஏன்னா வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட்ல இருந்து ஒரு நாள் பிஃபோராக வந்து நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த ஸ்டாக்குக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கண்டிஷனில் பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி. ஸோ இது வந்து நம்ம ஆனந்த் சார் கூட அவருடைய வீடியோஸில் வந்து நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா 10th ஜூலை தான் வந்து டிவிடெண்டோடைய எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு. அப்போ நம்ம நாளைக்கு இந்த ஷேரை வாங்குறவங்களுக்கு வந்து ஸோ 10th ஜூலை வந்து இந்த 8 rupees பர் ஷேருக்கான டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து வந்து நமக்கு வந்து 11th இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து 10th வந்து பை பண்ணணும். 10th பை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த 11th வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்போ நமக்கு வந்து இந்த டிவிடெண்ட் வேல்யூஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க 3 rupees. ஜென்சா டெக்னாலஜிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து 11 rupees வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க கேன்ஃபின் ஓம்ஸ் வந்து 6 rupees வந்து அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து 4 rupees வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபைனல் டிவிடெண்ட் டைப் தான். பர்சன்டேஜுமே எல்லாமே வந்து 150, 550, 300 and 200 நல்லா தான் பர்சன்டேஜும் இதுவாயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அத்துல் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த ஹாட்டோஸ் அதெல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து 25 rupees வந்து per ஷேருக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்து 11th தான் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு. ஸோ சோபா லிமிடெடுமே வந்து 3 ரூபா வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 11th ஜூலை தான். ஸோ யூபிஎல் வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடான இதில் எல்லாமே வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 6 ரூபா வந்து 6 rupees இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் இதுவுமே நம்ம ஆனந்த் சார் வந்து அதிகமாக பேசுகிற ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 0.25 பைசா விச் மீன்ஸ் 4 சொல்லுவாங்க. ஸோ ரூபாவுக்கும் கம்மி இது. ஸோ அந்த வேல்யூ தான் வந்து அந்த கம்பெனி வந்து பேங்க் வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலுமே நம்ம வந்து டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க டிவிடெண்ட்னு ஒன்று தராங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் பாசிட்டிவா அப்படின்னாக்கா அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் கிஃப்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவங்க இன்னும் வந்து போக போக நிறைய ப்ராஃபிட் பண்ண அவங்க வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே வந்து டிவிடெண்ட் அதிகமாக தருவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஒரு இதுவும் நம்ம வந்து ஒரு வியூவில் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வியூ பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் நம்மளோட லிஸ்ட்ல வந்து என்னன்னாக்கா அப்போலோ டயர்ஸ் லிமிடெட். இவங்க வந்து 5 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து 11th ஜூலை. ஸோ இது எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட் இருக்கோ அதுக்கு 1 day பிஃபோர் வந்து நம்ம ஸ்டாக் வாங்கியிருக்கணும். அந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு நம்மளுடைய அந்த ஸ்டாக் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து இதுவாயிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் செட்டில்மெண்ட்ஸ்மே பார்க்கணும் நம்ம. இதில் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து T+1 செட்டில்மெண்ட் தான். விச் மீன்ஸ் இன்னைக்கு வாங்கினா நெக்ஸ்ட் டே நம்ம அக்கௌண்ட்ல வந்து சிடிஎஸ்எல்ல வந்து ஆடப் ஆயிடும்ன்றது
அதுதான் வந்து T+1 செட்டில்மெண்ட். ஸோ இன்கேஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து T+2 அப்படின்னாக்கா நம்ம டிவிடெண்ட் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்ல இருந்து 2 டேஸ் பிஃபோர் வாங்கியிருக்கணும். ஏன்னா வந்து செட்டில்மெண்ட் வந்து 2 டேஸ்க்காக 2 டேஸ் டைம் வேணுன்றதுக்காக. ஸோ அடுத்த வாரத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து 15 ரூபா வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆதார் கபெல் லிமிடெட் வந்து ₹3.50 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட் அவங்க வந்து ₹5 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஐடிபிஐ பேங்க் வந்து லிமிடெட் வந்து ₹2.10 வந்து டிவிடெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் வந்து ₹2 பண்ணியிருக்காங்க. மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ₹6.50 வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லிமிடெட் வந்து ₹19 வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 325% வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ வச்சு பார்க்கும்போது மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதனாச்சும் கண்டென்ட் வேணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.